2024-2025 academic yearல வரப்போற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ன்றது சில குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிப்பாங்க, சிலர் செகண்ட் இயர்ல படிப்பாங்க. பிசிஏக்கும் இதுதான், பிஎஸ்சிக்கும் இதுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே சிலபஸ் தான். இது நியூ சிலபஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல நமக்கு 5 யூனிட் இருக்கு. இந்த 5 யூனிட்டுக்கு மேல சஜஸ்டட் ரீடிங் கீழ கொடுத்திருக்காங்க. சோ 5 புக் இருக்கு, 4 புக் இருக்கு and ஒரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. இதுல நமக்கு தியரி அண்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதால வெறும் சம்ஸ் மட்டும் பார்க்கற மாதிரி இருக்காது, தியரியும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு நியூ சிலபஸ். இது நமக்கு இப்ப படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இது ஒரு நியூ சிலபஸ். இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஓல்ட் சிலபஸ்ல இருக்கிற क्वेश्चन பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். புதுசா நம்ம தான் முதல்ல எழுத போறோம்ன்றதால பழைய क्वेश्चन பேப்பரை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ யூனிட் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டே வருவோம். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம வந்து பழைய क्वेश्चन பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாப்டர் 1ல நமக்கு ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்னு இருக்கு. சோ நமக்கு ஃப்ரீக்வன்சி டேபிளும் இருக்கு, கண்டிஜென்சி டேபிளும் இருக்கு. நம்ம இப்ப சிலபஸ் பார்க்கலாம். இந்த சிலபஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நமக்கு ஃப்ரீக்வன்சி டேபிள், கண்டிஜென்சி டேபிள் அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃப்ரீக்வன்சி டேபிள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு பிரசன்ட் த டேட்டா. நம்ம கிட்ட நிறைய டேட்டா இருக்கும்போது அதை ஈஸியா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேபிள் தான் ஃப்ரீக்வன்சி டேபிள். இதுல ஒரு செட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த செட்டுக்குள்ள இவ்வளவு டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம லார்ஜர் செட்டை ஸ்மால் குரூப்பா பிரிச்சுக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். கீழ பாருங்க, ஃப்ரீக்வன்சி டேபிள்ன்றது வந்து எத்தனை தடவை அந்த டேட்டா அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதோட அர்த்தம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலரா இந்த பிளேஸ்க்கு நான் விசிட் பண்ணேன் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி விசிட் பண்ணணும். சொல்லுவோம் ஃப்ரீக்வெண்டா. சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இது மீன் பண்ணுது. சோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். சோ டேபிள்ல நமக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ். இங்க நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுக்க போறோம்னா, ஏஜ் ஆஃப் 934 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அப் டு 2020. சோ 2020 வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கின 934 மெம்பர்ஸ் எடுத்துக்கோம். இவங்களோட ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு ஏஜ் குரூப் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதுல எந்த ஏஜ் குரூப்ல அதிகமா வாங்கிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியா பார்க்க போறோம். சோ ஏஜ் இன்டர்வல் வந்து 10 ல இருந்து 19 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரீக்வன்சின்றது ஒரு பர்சன். சோ ஒரு பர்சன் தான் இந்த ஏஜ் குரூப்ல வாங்கிருக்காங்க. 20 to 29 ஏஜ் குரூப்ல 2 பர்சன் வாங்கிருக்காங்க. அத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு எழுதிருக்கோம். இது இப்ப டேபிளா பாக்கும்போது நமக்கு ஈஸி. இந்த 934 மெம்பர்ஸோட டேட்டாவை மொத்தமா 934 பாக்கும்போது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதுல இருந்து ஈஸியா ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது. பட் இப்ப ஃப்ரீக்வன்சி டேபிளா நம்ம எழுதும்போது ஓகே, இந்த ஏஜ் குரூப் தான் இப்ப வந்து இதுல பார்த்தா எனக்கு 262 தான் அதிகமா இருக்கு. சோ 60 ல இருந்து 69 ஏஜ் குரூப்ல தான் நோபல் பிரைஸ் அதிகமா வாங்கிருக்காங்க. எங்க லீஸ்டா வாங்கிருக்காங்கன்னா 10 ல இருந்து 19 இந்த ஏஜ் குரூப் தான் லீஸ்டா வாங்கிருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய டேட்டாவை இப்ப நம்ம ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இது ஃப்ரீக்வன்சி டேபிள். இதே ஃப்ரீக்வன்சி டேபிள்ல இன்னொரு வே வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்றது வந்து அதே வேல்யூ ஃப்ரீக்வன்சியை பெர்சன்டேஜ் ஃபார்மேட்ல எழுதுது. சோ நான் பெர்சன்டேஜ் ஃபார்மேட்ல எழுதும் என்ன பண்றேன், 10 to 19 எனக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க, 1% இருக்காங்க. நம்மளோட டோட்டல் பர்சன் 934. சோ 1 டிவைடட் பை 934 இத டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 0.11. இப்போ 30 ல இருந்து 39க்கு நமக்கு எவ்வளவு பீப்பிள் இருக்காங்க, 30 ல இருந்து 39 வந்து 48 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 48 மெம்பர்ஸ் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆகிறதா 48/934 தான் இதோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் அப்படின்றது ஆட் பண்ணிட்டே வருது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு யங்கர் தென் 20 வயசு கீழ வந்து எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க அப்படினா எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 1. அதே 29 லெஸ் தென் 29 இருக்கும்போது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி எழுதணும். கியூமுலேட்டிவ் ஆட் பண்ணிட்டே வரணும். இது ரெண்டும் ஆட் பண்ணா 3. அதான் இங்க லெஸ் தென் 30 ல 3. அடுத்து லெஸ் தென் 40 அப்படினு வரும்போது அங்க எப்பவுமே 3 இருந்தது. 3 + 48 இதோட +3 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 51. நம்ம 51 எழுதிக்கோமா. அடுத்தது லெஸ் தென் 50 49 வச்சிருக்கு. சோ லெஸ் தென் 50 னா இதோட சேர்த்து 51 முன்னாடி உள்ள நம்பர் ஆட் பண்ணனும். 51 ஆட் பண்ணா நமக்கு 209. இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே எழுதுறது தான் கியூமுலேட்டிவ் டேபிள். சோ ஃப்ரீக்வன்சி டேபிள்ன்றது ஒரு டேட்டா எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்குன்னு பார்க்கிறது. அத நம்ம வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளாவும் எழுதலாம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளாவும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க क्वेश्चन வந்து டேட்டா கொடுத்திருக்காங்க. 50 ஃபேமிலிஸோட நம்பர் ஆஃப் children per family. சோ மொத்தம் ஒரு வில்லேஜ்ல வந்து 50 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் எவ்வளவு children இருக்காங்க அப்படினு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டாவை நம்ம எப்படி இப்ப ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா ஃப்ரீக்வன்சி டேபிளா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஃப்ரீக்வன்சி டேபிள் போடுறதுக்கு நம்ம நார்மலா வேல்யூவை ஒரு குரூப்பா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். பட் இங்க நமக்கு ரொம்ப ஸ்கேட்டர் ஆகல. நம்மளோட வேல்யூ 0 ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் தான் இருக்கு. சோ 0 ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கிறதுனால இத வந்து கண்டினியூஸ் கிளாஸா நம்ம பிரிக்க போறது கிடையாது. 0 ல இருந்து 9 அப்படினா ஒரு குரூப் தான் இருக்கும் நமக்கு. அப்படி பிரிக்க போறது இல்ல. ஏன்னா ஆரம்பமே 0 தான், முடிக்கிறது 9 தான். அதனால இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை அப்படியே எடுத்துக்க போறோம். நம்ம இந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம்னு சொன்னோமா. இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஃபர்ஸ்ட் காலமா எடுத்துக்கலாம். சோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 0 ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 9 நம்பர் தான் இருக்கு. சோ 0 1 2 3 4 5 6 7 8 9. சோ 9 வரைக்கும் வந்து நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரனை மார்க் பண்ணிட்டு போறோம். அடுத்தது இதோட டாலி மார்க் நம்ம செகண்ட் காலம்ல எடுத்துக்கலாம். டாலி மார்க் அண்ட் லாஸ்ட்ல அதோட ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். எத்தனை குரூப்ல 0 children இருந்தாங்க அப்படி. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணனும்னா இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்ற இடத்துல ஒரு மார்க் இங்க நம்ம வரையணும். இந்த 1க்கு தான் நம்ம இப்போ மார்க் பண்றோம். அந்த 1க்கு மார்க் பண்றதால என்ன பண்றோம், அந்த 1 இங்க கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது 0 கேன்சல் பண்ணும்போது 0 ல ஒரு லைன். நெக்ஸ்ட் 3 அப்ப 3க்கு நேரா ஒரு லைன். அடுத்தது 8 அப்ப 8க்கு நேரா ஒரு லைன் மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் 5 சோ 5க்கு நேரா ஒரு லைன். 9க்கு நேரா ஒரு லைன். திருப்பி 0 வந்திருக்கு. ஏற்கனவே 0 ல ஒன்னு இருக்கு. சோ பக்கத்துல இன்னொரு லைன். அடுத்தது 3 ஓட ஒரு லைன். 0க்கு இன்னொரு லைன். திருப்பி 3 சோ 3. இந்த மாதிரி நம்ம 4 லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். 4ல ஒரு பாயிண்ட் 1 ல ஏற்கனவே இருக்கு பக்கத்துல 2 1
4 4ல ஏற்கனவே ஒன்று இருக்குது பக்கத்தில் 3 3ல இப்போ 4வது லைன் வரையணும் 2 2ஓட பிளேஸு 8 8ஓட பிளேஸு 0 4வது லைன். அடுத்து 0 போடும்போது இதை இப்படி கிராஸ் பண்ணணும். 4 லைன் வரையும் போது 4 வரைஞ்சிருவோம். இது கிராஸ் பண்ணால் அது 5வது பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம், 5வது டேட்டா. அடுத்தது 2 2ஓட பிளேஸில் மார்க் பண்ணிக்கிறோம் 6. நெக்ஸ்ட் 3 3க்கானது ஏற்கனவே 4 இருக்குது, ஸோ 5. நெக்ஸ்ட் 4. அடுத்தது 1 1க்கு அப்புறம் 0. இப்போ 5 முடிஞ்சிருச்சு, ஸோ பக்கத்தில் திருப்பி ஆரம்பிக்கிறோம். 9க்கு அடுத்தது 7 7ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் 2. அடுத்தது 1 திருப்பி நான் 2 வந்து 5வது டேட்டா 4 இருக்கு ஏற்கனவே, ஸோ 5வதுன்றதுனால அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 இதுவும் 5வது, ஸோ அதனால கிராஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த 2 எழுதும்போது 6th இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைன் 3 3 எத்தனையா இருக்குது 4. நெக்ஸ்ட்டு 5. அடுத்தது 6. ஸோ அங்கே நீங்கள் பத்தாவது மார்க் பண்ணிகிட்டே வரணும் 5. அடுத்தது 3 ஏற்கனவே 3ல ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அடுத்தது 1 1 வந்து 5 முடிஞ்சிச்சு, ஸோ தனியாக எழுதணும். திருப்பி ஒரு 1 அப்புறம் 4 4 வந்து இது 5th டேட்டா. அடுத்தது 5 திருப்பி 4. நெக்ஸ்ட்டில் ஒரு லைன் தனியாக 2 அப்புறம் 9 7 8 0 0 வந்து ஏற்கனவே மேலே இருக்குது. இப்போ 4 4 வந்து 2வது 3 3க்கு இது 3வது. இப்போ நம்ம முடிச்சிட்டோம்ல. இப்போ முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப் 0 சில்ட்ரன் எத்தனை ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்றது அந்த மார்க் பண்ணி கிராஸ் பண்ணிக்கொள்ள அது 5ன்றது அதோட மீனிங். ஸோ 5 + 2 7 ஃபேமிலிஸ்ல 0 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. திருப்பி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 1 வந்து அதுவும் 7 ஃபேமிலி. 2 சில்ட்ரன்ஸ் எதில் இருக்காங்கன்னா 5 + 2 7. இது 5 + 3 8 5 + 2 7. இங்கே 4 ஃபேமிலி 2 2 3 3. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 50 வரணும். 7 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 21 21 + 8 29 29 + 7 36 36 + 4 40 40க்கு அப்புறம் 44 47 50. இப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு 50 வரணும். நீங்கள் எனக்கு என்ன சொன்னாங்க 50 ஃபேமிலிஸ் இருக்குன்னு சொன்னாங்களா. இந்த 50 தான் நம்ம இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிளாக ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றி டாலி மார்க் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம இப்போ பார்க்கறது ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் இருக்கு. கிவன் பிலோ ஆர் த மார்க்ஸ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு 30 பேரோட மார்க் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிளாக மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிளாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியணும். லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வந்து 48. 50ல நமக்கு வேல்யூ இருக்கானா இல்லை. ஸோ 48 தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. 49 கிடையாது நம்மக்கிட்ட. அடுத்தது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்சை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. 0 1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கு. ஸோ 0 1. இந்த ஹையஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் கிளாஸஸ் பிரிக்க போகிறோம். எனக்கு மொத்தம் 30 வேல்யூ இருக்குது. 30 வேல்யூ இருக்கிறதுனால நான் 5 குரூப்பாக இதை பிரிக்க போகிறேன். 5 குரூப்பாக பிரிக்கிறதுக்காக நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இது நாம தான் வந்து டிசைட் பண்ணுறது. இது ஒரு அசம்ஷன். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து நான் 5 கிளாஸாக பிரிச்சுக்க போகிறேன். இதுக்கு நான் இப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஸோ 48 - 1 by 5 47 - 1 48 - 1 47 டிவைடட் பை 5 அப்படின்னு போடும்போது நமக்கு 9.4. இந்த 9.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10. ஸோ 10 நம்ம வேல்யூ எடுத்துட்டு 5 குரூப்பாக நம்ம பிரிக்க போகிறோம். நம்மளோட லீஸ்ட் வேல்யூ வந்து 1. இப்போ இந்த பக்கம் பாருங்க கிளாஸ் இன்டர்வல் நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. ஓகே கிளாஸ் இன்டர்வல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க 10 நம்ம பிரிக்கணும் அண்ட் 5 கிளாஸ் பிரிக்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1ல ஸ்டார்ட் ஆகுது. அது 1ல ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம 0லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 0லேருந்து 9ன்றது 10 வேல்யூஸ். அப்புறம் அடுத்தது 10லேருந்து எடுக்கிறோம். நம்ம 10லேருந்து எடுக்கும்போது 0லேருந்து 9 கொடுத்துரும். ஏன்னா இங்கே இன்க்ளூசிவ் டைப் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால 0லேருந்து 9. அடுத்தது நான் 9லேருந்து ஆரம்பிக்க கூடாது. 9 ஆரம்பிச்சா அந்த 9ன்றது ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வருதா செகண்ட் இன்டர்வல் வருதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அண்ட் இங்கே இன்க்ளூசிவ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால 0லேருந்து 9. அப்போ அடுத்தது நம்ம 10லேருந்து தான் எடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம இஷ்டம் தான். ஸோ 10லேருந்து 19 ஒரு குரூப் 10 பிரிக்கிறோம். அடுத்தது 20லேருந்து 29 ஒரு குரூப் 30லேருந்து 39 ஒரு குரூப் 40லேருந்து 49 ஒரு குரூப். இப்போ 5 குரூப்பாக பிரிஞ்சிருக்கா. என்னோட மேக்ஸிமம் வேல்யூவே 48 தான். இங்கே வந்து 49 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒன்றா மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 27. இந்த 27 நான் வந்து இந்த குரூப்பில் கொண்டு வந்து மார்க் பண்ணுறேன். 20லேருந்து 29. அடுத்தது 29 எங்கே வரும்னா இங்கே தான் வரும். அடுத்தது 3க்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்குது. 23 திருப்பி இங்கேயே. அடுத்தது 30 வந்து அடுத்த இதுக்கு போயிடுது. 40 வந்து லாஸ்ட்டு. 11ன்றது செகண்ட் இருக்கு. 48 லாஸ்ட்டு. 1ன்றது ஃபர்ஸ்ட் குரூப். 15 செகண்ட் குரூப். 35ன்றது ஃபோர்த் குரூப். 40 லாஸ்ட்டு. 32 ஃபோர்த்து. 12ன்றது இங்கே இருக்கு. 48 லாஸ்ட்டு. 4 லைன் தான் நம்ம போடுவோம். அந்த லைன் கிராஸ் பண்ணி போடுவோம். 41 இங்கே இருக்குது. பட் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரையலாமா அப்படின்னு கேட்டால் வரையக்கூடாது. ஸ்ட்ரைட் லைன் வரையக்கூடாது. 4 லைன் வரைஞ்சிட்டு 5வது பண்ணும்போது இதை எப்படி கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறது தான் 5th பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 32 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. 4வது தான். 13ன்றது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 25 வந்து தேர்ட் குரூப். 44 இப்போ இந்த 44 வந்து 5 முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் தனியாக ஒரு லைன். 7 ஃபர்ஸ்ட் குரூப். 43 லாஸ்ட் குரூப். 25 வந்து ஏற்கனவே அங்கே 4 இருக்குது. அதனால இப்படி கிராஸ் பண்ணோம். அப்போ அது 5 டேட்டா இருக்குன்னு அர்த்தம். 22 தனியாக ஒரு 1. 19 மேலே வந்து இது 5th ஒன் போது நான் என்ன பண்ணுவோம் கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ணிட்டேன். 18 இப்போ இதுவும் இங்கே தான் தனியாக ஆரம்பிட்டேன். அடுத்தது 30
30ன்றது கிராஸ் பண்ணா 5 னு அர்த்தம். 24 தேர்ட் குரூப் 2 2ன்றது மேல லாஸ்ட்ல 29 29ன்றது இந்த குரூப்ல இருக்கு. இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் குரூப்ல 4 பேர் தான் 4 டேட்டா தான் இருக்கு. செகண்ட் குரூப்ல 4 கிராஸ் பண்ணிக்கோ 5 5 + 1 6 நமக்கு. தேர்ட் குரூப்ல 5 5 + 3 8. ஃபோர்த் குரூப்ல 5 அண்ட் லாஸ்ட் குரூப்ல 5 + 2 7. இப்போ இத ஆட் பண்ணா எனக்கு 30 வரணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆட் பண்ணா 10 8 10 + 8 18 18 + 5 23 23 + 7 30 டாலி ஆயிடுச்சு. நம்ம 30 ஸ்டூடண்ட்ஸ் தான் சொன்னோம். இங்க நமக்கு 30 டாலி ஆயிடுச்சு. ஸோ 0ல இருந்து 9 குள்ள நமக்கு 4 பேர் இருக்காங்க. 10ல இருந்து 19 குள்ள 6 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். இங்க இன்க்ளூசிவ் கொடுத்ததுனால 0 to 9 அங்கேயும் கீழே வந்து 10ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்கேஸ் கொடுக்கலனா நான் இப்படியும் எழுதிக்கலாம், இல்ல எக்ஸ்க்ளூசிவ் டைப்ல எழுதிக்கலாம் ஸ்பேஸ் இல்லாம. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் டேபுலேஷன். ஸோ இந்த டேபுலேஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல தியரி பார்ட்டா இருக்கு. டேபுலேஷன் அப்படின்னா டேபிள் அப்படின்றது எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாசிஃபை த டேட்டா, கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து பிரிச்சு எழுதுறதுக்கு தான் நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள்னா என்ன அப்படின்னா இப்போ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் காலம்ஸ் அண்ட் ரோஸ். இங்கே கொடுத்துருக்காங்களா, இதுதான் டேபிள்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டேபுலேஷன். ஒரு டேபிள் எதுக்கெல்லாம் நமக்கு அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு இதை யூஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ டு கிளாரிஃபை த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ன பர்பஸ்க்காக எழுதுறோமோ அது நமக்கு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் டேட்டா, நிறைய டேட்டா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை டேபிளாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெசென்ட் த டீடைல்ஸ் இன் மினிமம் ஸ்பேஸ். அதிகமான பேப்பர்ஸ்ல அந்த டேட்டா கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஷீட்ல அதை நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி கொடுக்க முடியும் டேபிள் யூஸ் பண்ணி. கம்பேர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் டு கிவ் ஐடென்டிட்டி டு த டேட்டா. அந்த டேட்டா வந்து எனக்கு பார்க்கும்போதே வந்து ஈஸியாக புரியுற அளவுக்கு இருக்கும். இதுக்காக தான் நம்ம டேபிள் யூஸ் பண்றோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் குட் டேபிள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் நம்மளால எழுத முடியும். ஒரு குட் டேபிள் அப்படின்றது இதெல்லாம் இருக்கணும். டேபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். ஏன்னா நிறைய டேபிள் இருக்கும்போது டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2 இல்ல 2.1 அந்த மாதிரி டேபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். டேபிள் should always be number for identification. ஏன்னா வேற எங்கேயா யூஸ் பண்ணும்போது ரெஃபர் டேபிள் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக டேபிளுக்கு நம்பர் கொடுக்கணும். the number is generally placed in the center at the top above the title. டைட்டிலுக்கு மேல மிடில்ல தான் நமக்கு டேபிள் நம்பர் இருக்கணும். அடுத்தது டைட்டில் ஆஃப் த டேபிள். இந்த டைட்டில் ஆஃப் த டேபிள் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம். அந்த டைட்டில் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா எதை பத்தி இந்த டேபிள் நம்ம பேச வரோன்றத கிளியரா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் பத்தி பேசணும்னா எந்த டிஸ்ட்ரிக்டோட இல்ல எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பத்தி நம்ம பேசுறோம், இல்ல ஒரு ஸ்கூல் எடுத்துட்டோம் அதோட ஹைட் அண்ட் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி பேசணும்ன்றத கிளியரா கொடுக்கணும். தட் இஸ் டைட்டில் ஆஃப் த டேபிள். அடுத்தது கேப்ஷன். கேப்ஷன்றது வந்து காலமோட ஹெட்டிங். ஒவ்வொரு காலம்லயும் என்னென்ன வேல்யூ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த காலம்ல ஏஜ் இருக்கு, அடுத்த காலம்ல அவங்களோட நேம் இருக்கு, அதுக்கு அடுத்த காலம்ல அவங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர், அந்த ஹெட்டிங் கொடுத்துருப்போம்ல, அதான் காலம் ஹெட்டிங். ஓகே, தான் கேப்ஷன். டிஃப்ரெண்ட் காலம் இருந்ததுன்னா அதுக்கு டிஃப்ரெண்டான யூனிட்ஸ் கொடுக்கணும். ஸ்டப்ஸ்ன்றது இது வந்து ஹெட்டிங் ஃபார் ஹாரிசாண்டல் ரோ. ஸோ ஹாரிசாண்டலா இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டப். இது எங்க இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் த டேபிள்ல இருக்கும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. மேல இருந்து கீழே இருக்கிறது வந்து காலம் ஹெட்டிங், அதுக்கு பேர் தான் கேப்ஷன். ரோ ஹெட்டிங்க்கு பேரு ஸ்டப்ஸ். அடுத்தது பாடி. இந்த பாடிக்குள்ள தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டேபிளோட முக்கியமான கண்டென்ட் எல்லாம் அதுல தான் இருக்கும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டேபிள். The arrangement of the body from left to right and top to bottom. காலம் வந்து டாப் டு பாட்டம். நம்ம எழுதும்போது பாருங்க மேல இருந்து தான் கீழே எழுதுவோம், கீழே இருந்து மேல எழுத மாட்டோம். அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து தான் ரைட் எழுதுவோம். இதுதான் இதோட பாடி ஆஃப் த டேபிள். அடுத்தது ஹெட் நோட் கொடுக்கணும், ஃபுட் நோட் கொடுக்கணும். ஹெட் நோட் பிரீஃபா இருக்கணும். கீழே நம்ம எதாவது கொடுக்குறோமோ என்னென்ன டீடைல்ஸ் பத்தி பேச போறோமோ எல்லாத்தையும் கிளியரா கொடுக்கறதா ஹெட் நோட். அண்ட் ஃபுட் நோட்ன்றது இன் கேஸ் ஏதாவது வந்து நம்ம நான் நியூமெரிக்கல் சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கோம், இல்லைன்னா ஹாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம்னா அது என்ன அப்படின்றத கீழே கிளியரா கொடுக்கணும், டேபிளுக்கு கீழே கொடுக்கணும். அதுதான் ஃபுட் நோட். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு நல்ல டேபிள் அப்படின்றதுக்கு இதுக்கு எல்லாமே இருக்கணும். கீழே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் மேல வந்து டைட்டில் இல்ல ஹெட் நோட் ஏதாவது கொடுக்கணும். கேப்ஷன்ன்றது வந்து காலம் ஹெட்டிங். என்னென்ன இருக்கு, ஸ்டூடண்ட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஒவ்வொரு காலம் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். தட் இஸ் காலம் ஹெட்டிங். அதோட பேர் வந்து கேப்ஷன். ஸ்டப் ஹெட்டிங் அப்படின்னா ரோ ஹெட்டிங். அடுத்து ஸ்டப் என்ட்ரிஸ், ஒவ்வொரு என்ட்ரியா கொடுக்கிறது. டோட்டல்ன்றது ஒரு ஹெட்டிங். கீழே வந்து ஃபுட் நோட். இப்படிதான் ஒரு டேபிள் இருக்கணும். ஓகே, இது வந்து ரூல்ஸ். ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் மட்டும் கூட நமக்கு தனியா ஒரு கொஸ்டினா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டேபிள் வந்து எப்படி பண்ணா ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ற அளவுக்கு தான் டேபிள் இருக்கணும். மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம், பட் மோர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க காலம் நிறைய இருந்ததுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா பேப்பரை விட்டு போயிடும். ஒரு பேப்பருக்குள்ள கொண்டு வர முடியாது மொத்த காலமையும். பட் ரோ அதிகமாக இருந்தால் நம்மளால எடுக்க முடியும், ஒரு லிமிட் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ டேபிள் ஷுட் சூட் த சைஸ் ஆஃப் த பேப்பர். நான் எவ்வளோ பெரிய பேப்பர் எடுக்க போறோம் அதுக்கு சூட் ஆகணும். ஸ்பேஸ் மஸ்ட் பி அலோட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஆர் எனி அதர் மேட்டர் which is to be included in the table. ஒரு டேபிள்ல நடுவில் ஸ்பேஸ் வேணா நம்ம விட்டு வைக்கலாம். Proper self-explanatory captions and stuff should be given and they should be arranged in some systematic order. Captions stuffs column இருக்கிற ஹெட்டிங் row இருக்கிற ஹெட்டிங் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கணும். யாரும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் நேம் லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன காலம் வேணும், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரி ஒரு காலமும் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிங் கொடுத்துட்டோம்னா எனக்கு அது என்னன்னு பார்த்தோன்னே தெரியும், யாரும் அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். There should be proper spacing and ruling among the rows and columns. ஸோ ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும் ஸ்பேசிங். ஒன்று வந்து ஒரு சைஸ்ல இன்னொரு சைஸ்ல அப்படி இருக்கக்கூடாது. And fourth point, in order to illustrate the fact clearly, footnotes கொடுக்கணும். ஸோ உள்ள இருக்கிறது ஏதாவது நம்ம வந்து கிளியரா கொடுக்கலன்னா அது கீழே footnotes கிளியரா கொடுக்கணும். Body of the table should be in accordance with the objective. ஸோ ஹெட்டிங் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னோட பாடி ஆஃப் த டேபிள் இருக்கணும். டேபிள் should be overloaded with the details. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு கிளாஸ் பத்தின விஷயத்தை தான் ஒரு டேபிள்ல கொண்டு வரணும். ஒரு ஃபுல் ஸ்கூலோட விஷயத்தையே ஒரு டேபிள்ல கொண்டு வரக்கூடாது. இட் இஸ் நாட் நெசசரி டு லோட் தம்
ஆல் இன் ஒன் டேபிள். அந்த டேபிளுக்கு தேவையான டேட்டா மட்டும் ஒரு டேபிள்ல இருந்தா போதும். இன்னொன்று அடுத்த டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இஃப் ஃபிகர் ஆர் வேல்யூ இஸ் ரிப்பீட்டட் ஷோ இட் எவ்ரி டைம். ஒரு வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம ரிப்பீட்டரா அதை டைப் பண்ணணும், இல்லை எழுதணுமே தவிர டிட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் யூஸ் டிட்டோ. அப்ரிவேஷன் ஷுட் பி அவாய்டட். எங்க அவாய்ட் பண்ணா டைட்டில் ஹெட்டிங் கொடுக்கும்போது அப்ரிவேஷன் கொடுக்கக்கூடாது. indicate a zero quantity by zero and do not use zero to indicate information is not available. இன்ஃபர்மேஷன் இல்லைனா அந்த ஸ்பேஸை நான் ஹைஃபன் தான் கொடுக்கணும், ஜீரோன்னு கொடுக்கக்கூடாது. ஜீரோன்றது ஜீரோ எங்கெல்லாம் வருமோ ஜீரோன்ற குவான்டிட்டியை மென்ஷன் பண்ண தான் ஜீரோவாக மார்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து நமக்கு ரூல்ஸ். ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்கான ரூல்ஸ். இது வந்து நம்மளோட சாப்டர் 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இது 10 மார்க்ல எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அபவுட் டாபுலேஷன் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான சான்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டேட்டா. நம்ம கிட்ட 2 டேட்டா இருக்கு. ஒன்று நியூமரிக்கல் நம்பர் ரிலேட்டடா வர டேட்டா, இன்னொன்று கேட்டகரிக்கல் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம் பாட் ஷர்ட் ஃப்ரம் பனானா ரிபப்ளிக். ஸோ சாம்ன்றது கேட்டகரிக்கல், ஏன்னா அது பேரு. ஷர்ட் வாங்குறாங்க இல்லை பேண்ட் வாங்குறாங்க அப்படின்றது கேட்டகரிக்கல், ஏன்னா ஷர்ட் பேண்ட்லாம் நேம். நியூமரிக்கல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்றது நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நியூமரிக்கல் டேட்டா நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று கண்டினியூஸ். டிஸ்க்ரீட்ன்றது ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனைட்டுக்கான எக்ஸாம்பிள் 3 ஷர்ட்ஸ் அப்படின்றது வந்து 3 டி-ஷர்ட்ஸ் அப்படின்றது ஃபைனைட். ஏன்னா 3.5, 3 and 1/4 இந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது ஷர்ட் சொல்லும்போது. ஸோ நம்பர் வந்து ஃபைனைட்டா இருக்கு, நம்பர் வந்து ரியல் நம்பர் அண்ட் ஃபைனைட்டா இருந்ததுன்னா அது டிஸ்க்ரீட். வேற கண்டினியூஸ் எப்படி வரும்னா 50 rupees 45 paise இல்ல 80 rupees 1 2 paise அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அது கண்டினியூஸ் டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட்ன்றது ஹோல் நம்பர், கண்டினியூஸ்ன்றது நம்ம டெசிமலோட வரும், அண்ட் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம் மேத்தமெட்டிக்கல்ல. அடுத்தது கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்றது நேம். பட் இந்த நேம் வந்து எந்த ஆர்டரும் ஃபாலோ பண்ணாம சும்மா ரேண்டமா நம்மளால எழுத முடியும்னா அது நாமினல் டேட்டா. அப்படி இல்லை ஏதாவது ஆர்டர் ஸ்பெசிஃபிக்கா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது அது ஆர்டினல். இப்போ சாம்ன்றது ஒரு நேம், பாப்ன்றது ஒரு நேம், ஷர்ட் பேண்ட் இதெல்லாமே ஒரு நேம். இதுக்கு எந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, இது சும்மா ரேண்டமா எழுதுவோம், அப்போ நாமினல். அதை ஆர்டர் ஃபாலோ பண்ணோம்னா அதை ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷர்ட்னு எடுத்துட்டா ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் அப்படின்னு இருக்குமா, இது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் எஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ்ன்றது ஒரு ஆர்டினல் டேட்டா. அப்படி இல்லாம இருந்ததுன்னா அது நாமினல் டேட்டா. நேம் எனக்கு நேம் இருக்கு அப்படின்னா அது நாமினல், பட் அந்த நேம் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணதுன்னா அது ஆர்டினல் டேட்டா. இப்போ இந்த டேபிள் பாருங்க, இந்த டேபிள்ல எந்தெந்த டேட்டா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து கேட்டகரிக்கல் அப்படின்னு தெரியுது, ஏன்னா அது நமக்கு நேம்ல இருக்கு. கஸ்டமர் நேம்ன்றதெல்லாம் நேம், ஸோ கேட்டகரிக்கல். ஐட்டம் கேட்டகரி எல்லாமே வந்து நேம், ஷர்ட் பேண்ட் எல்லாமே நேம். இந்த மொத்தத்தையும் என்ன சொல்லலாம், இதுல ஆர்டர் கிடையாது. சாம் ராம் பாப் அதில் ஆர்டர் இருக்கு, ஆர்டர் கிடையாது, ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இல்லாமல் இருக்கிறதுனால இது நமக்கு நாமினல் டேட்டா. அண்ட் அடுத்தது சைஸ். இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க, இது நாமினல். சைஸ் வந்து நமக்கு ஸ்மால் மீடியம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நமக்கு ஆர்டினல் டேட்டா. நெக்ஸ்ட் குவான்டிட்டி. இந்த நம்பர் வந்து நமக்கு ரியல் நம்பரா இருக்கு, ஹோல் நம்பரா இருக்கு, ஸோ டிஸ்க்ரீட் டேட்டா. அண்ட் லாஸ்ட்ல காஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து நமக்கு 2 மெயின் கேட்டகரி இருக்கு. ஒன்று கேட்டகரிக்கல் டேட்டா, இன்னொன்று நியூமரிக். கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்றது வந்து நாமினல், ஆர்டினல். நேம் ரிலேட்டடா வந்தது, ஆனால் ஸ்பெசிஃபிக்கா அதில் ஆர்டர் கிடையாது. இது வந்து நேம் பட் ஆர்டர் கிடையாதுன்னா நாமினல். நேம் வித் ஆர்டர், ஏதோ ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது ஆர்டினல். நியூமரிக்ல இங்க வந்து ஹோல் நம்பர்ஸ், ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கா என்ன சொல்லுவாங்க, ஃபைனைட் நம்பர் சொல்லுவாங்க. கண்டினியூஸ்னா இன்ஃபைனைட், பட் ப்ராக்டிகலா இன்ஃபைனைட் நம்பர் கிடையாது, டெசிமல் நம்பர்ஸ். டிஸ்க்ரீட்ன்றது ஹோல் நம்பர்ஸா இருக்கும் நமக்கு. இதுக்கான இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF கொடுத்துருப்பேன், நீங்க வியூ பண்ணி படிச்சுக்கலாம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஓன் வேர்ட்ஸ்லயே நம்ம எழுதிக்கலாம். கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டாவோட இன்னொரு நேம் தான் குவாலிட்டேட்டிவ் வேரியபிள். சாரி, கேட்டகரிக்கல் வேரியபிளோட இன்னொரு நேம் குவாலிட்டேட்டிவ் வேரியபிள். இங்க வந்து ஒரு கேரக்டர்ஸ் தான் சொல்லிருப்பாங்க, இதுல வேற குவான்டிஃபை பண்ண மாட்டாங்க, எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண மாட்டாங்க. இது 2 விதமா பிரிக்கிறாங்க, ஒன்னு நாமினல், இன்னொன்னு ஆர்டினல். இந்த நாமினல்ன்றது ஜஸ்ட் நேம், லேபிள், ஏதோ ஒரு நேம், லேபிள், கேட்டகரி, அதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் இருக்காது, வித்வுட் நேச்சுரல் ஆர்டர், சும்மா ரேண்டமா இருக்கும் அதுல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கார் ட்ரக் வேன் யூஸ் பண்றவங்க 9,92,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கார் ட்ரக் வேன் எல்லாமே வந்து ஒரு நேம், ரேண்டமான நேம். அடுத்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க, இது ஒரு நேம், இவ்வளவு பேர் இது யூஸ் பண்றாங்க, வாக் பண்றவங்க இத்தனை பேர், பைசைக்கிள், இதெல்லாம் நேம். அண்ட் இதுல எந்த ஆர்டருமே கிடையாது, ஸோ ரேண்டம் சும்மா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆர்டர் இல்லாதனால இது கேட்டகரிக்கல்ல நாமினல். இதே இங்க கீழே பாருங்க, ஆர்டினல்ன்றது வந்து நேம் தான், பட் வித் ஆர்டர்ல இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு, இங்க எக்ஸலன்ட், வெரி குட், குட், பேட் இருக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த எக்ஸலன்ட்ன்றது நேம், பட் இங்க நம்ம நேம்னு சொல்ல மாட்டோம், பிஹேவியர் பத்தி பேசுறோம். நம்ம எக்ஸலன்ட் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எக்ஸலன்ட்க்கு அப்புறம் நம்ம பேட் எழுத மாட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிருக்கோம், பேட் எழுதிருக்கலாம், பட் பேட் எழுத மாட்டோம், ஏன்னா இங்க ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோ. அடுத்தது வெரி குட், அப்புறம் நார்மல் குட், அப்புறம் பேட். இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி வர நேம்ன்றதுனால இது ஆர்டினல் டேட்டா. ஓகே, அடுத்தது நியூமரிக் வேரியபிள். நியூமரிக் வேரியபிள் அப்படின்றது 2 விதமா இருக்கு, ஒன்னு கண்டினியூஸ், இன்னொன்னு டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட்ன்றது ஃபைனல் நம்பர் ஆஃப் ரியல் வேல்யூஸ் வித்தின் a given interval. ஸோ ஃபைனட் வேல்யூன்றது தான் இதோட மீனிங். அதே வந்து கண்டினியூஸ் அப்படின்னா போயிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரியல் வேல்யூஸ். இன்ஃபைனைட் நம்பர், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே இருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்போ ஹைட் செக் பண்ண சொல்றாங்க, அவங்க ஒருவேளை 1.60, 2174 இந்த மாதிரி ஒரு ஹைட்ல இருக்கலாம். ஆனா ப்ராக்டிகலா நம்ம வந்து இந்த ஹைட் சொல்ல மாட்டோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.63 அப்படின்றத நம்ம சொல்லுவோம், 60 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஏஜ் கேட்டாங்கன்னா நம்ம இத்தனை இயர்ஸ், இத்தனை மந்த், இத்தனை டேஸ், இத்தனை செகண்ட் சொல்ல மாட்டோம், என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் சொல்லுவோம். 15 years 2 months இந்த மாதிரி சொல்லுவோம், 15.2, 15.8 இந்த மாதிரி சொல்லுவோம் போது இது கண்டினியூஸ் டேட்டா. இந்த தியரி பார்ட் நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்வே. ஸோ சர்வேன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு, ஒன்னு சென்சஸ் மெத்தட், இன்னொன்னு சாம்பிள் மெத்தட். சென்சஸ் அப்படின்னும் போது மொத்த பாப்புலேஷனுக்கு எடுக்கிறதா சென்சஸ். அதுல இருந்து ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு யூனிட்க்கு மட்டும் பாக்குறது சாம்பிள் மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பீச்ல நிக்கிறோம், பீச்ல இருக்க மொத்த மணலை பார்க்கும்போது அது சென்சஸ்.
இது பாப்புலேஷன் அப்படின்னு எடுக்கலாம். அதுல நம்ம கைப்பிடி அளவுக்கு ஒரு மண் மட்டும் எடுத்து நம்ம செக் பண்றது பேரு சாம்பிள். ஸோ சாம்பிள்ன்றது சின்ன யூனிட். 2 மெத்தட் சொன்னோமா. இப்போ இது வந்து நம்ம சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. சிலபஸ்ல இது யூனிட் 1ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் எனுமரேஷன் சாம்பிள் சர்வே அப்படின்ற இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சென்சஸ் மெத்தட். சென்சஸ் சர்வே அதோட இன்னொரு பேர் வந்து கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வே. ஸோ சென்சஸ் சர்வே என்னெல்லாம் சொல்லலாம் பாருங்க. பாப்புலேஷன் சர்வேன்னு சொன்னாலும் சென்சஸ் சர்வே தான். கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வேன்னு சொன்னாலும் அதுதான். 100% எனுமரேஷன் சொன்னாலும் அதான். கம்ப்ளீட் சர்வே சொன்னாலும் தான். இந்த 4 பேருமே சென்சஸ் சர்வேயோட டிஃபரெண்ட் வெர்ஷன். ஸோ இதுல எப்படி வேணா நமக்கு क्वेश्चन கேட்கலாம். டிஸ்கிரைப் அபவுட் சென்சஸ் சர்வே கேட்கலாம். இல்ல கம்ப்ளீட் கேட்கலாம். சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட் எனுமரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த நேம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்சஸ் அப்படின்றது ஒவ்வொரு பர்சனையும் பார்த்து கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். அண்டர் சென்சஸ் சர்வே the information is collected from each and every unit of the population. இப்போ இந்தியாவோட சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா வில்லேஜ், ஸோ நமக்கு ரோடு டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத ஒரு வில்லேஜ் கூட போய் அங்க இருக்கிற பீப்பிளோட டேட்டாவும் சேர்த்து கலெக்ட் பண்றதா சென்சஸ். ஒரு பர்சன் கூட விடாம எல்லாரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாப்புலேஷன் அப்படின்றது ஹியூமன் பாப்புலேஷன் கிடையாது. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எடுத்துக்க யூனிட்டோட தான் நீங்க பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். நம்ம ஸ்கூலோட அம்யூனிட்டிஸ்ல நமக்கு இருக்கிற என்வரான்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் எடுக்கிறது. இது வந்து ஃபுல் ஸ்கூலுக்கு தான் எடுப்பாங்க. ஒரு கிளாஸ்ல மட்டும் கேட்டுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹோல் ஸ்கூல் ஹோல் காலேஜ்க்கு ஃபீட்பேக் அனாலிசிஸ் ஃபீட்பேக் கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் சென்சஸ். இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்சன் கிட்டே ஒருத்தர் கூட விடாம கலெக்ட் பண்றது தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மெரிட். இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் தி யூனிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கலெக்டட். இந்தியாவில் வந்து சென்சஸ் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம எல்லாரையும் சர்வே எடுக்கும்போது அதோட அனாலிசிஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டாகவும் இருக்கும், ரிலேபிளாகவும் இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலா போய் டேட்டா கலெக்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் அக்யூரேட்டா வாங்கிட்டு வருவாங்க. அதனால அது கரெக்டா இருக்கும். சென்சஸ் சர்வே வந்து ப்ரொவைட் பேசிஸ் ஃபார் சாம்பிள் சர்வே. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் சாம்பிள் சர்வேக்கு போவாங்க. ஸோ ரிசல்ட் ஆஃப் சாம்பிள் சர்வே கேன் பி கம்பேர்ட் வித் தோஸ் ஆஃப் சென்சஸ். அதுல கிடைக்கிற ரிசல்ட் கொண்டு வந்து இதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சாம்பிள்ன்றது ஒரு சின்ன பார்ட், அதை வச்சு நம்ம சென்சஸ்ல கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா கண்ட்ரிலுமே இது வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளவு பேர் ரிச்சா இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து ஆண்டர்பிரினர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எத்தனை பேர் ஸ்டார்ட் அப் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் டெவலப் இருக்காங்க, இதை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் இல்ல டிமெரிட்ஸ் என்னன்னா இந்த சர்வேல நம்ம ஒவ்வொரு பர்சனா போய் நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது, நிறைய பர்சன்ஸ் இதுல இன்வால்வ் ஆகணும், நிறைய மணி இன்வால்வ் ஆகும். ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிராவல் பண்ணி போய் செக் பண்ணும்போது டைம் இன்வால்வ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக நம்ம இதுல இன்வால்வ் ஆகிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஃபார் இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபைனைட்டா தான் நம்மளால பண்ண முடியும். இன்ஃபைனைட் வரும்போது நம்மளால இந்த சென்சஸ் மெத்தட ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் நாட் practicable when every unit is destroyed during evaluation such as electric bulb crackers. இந்த மாதிரி வந்து வேஸ்டா போகும்ல. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு யூனிட்டை நான் வந்து மாடிஃபை பண்ணும்போது நிறைய விஷயம் வேஸ்டா போகும். ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் சாம்பிள் சர்வே. சாம்பிள் சர்வேன்றது பார்ட் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன்றது ஒரு ஃபுல் க்ரௌடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கோங்க. சாம்பிள்ன்றது வந்து தமிழ்நாடு மட்டும் எடுத்துட்டா அது சாம்பிள். ஸோ இது வந்து ஒரு சின்ன யூனிட், சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து டார்கெட்டா எடுப்பாங்க. சச் சர்வே இஸ் நோன் as சாம்பிள் சர்வே. ஸோ இது என்ன மாதிரி கலெக்டட் ஃப்ரம் only few units of the population, not from all the units. ஸோ இந்த யூனிட் வந்து நீங்க இந்தியா வச்சுக்கோங்க. இந்தியாவோட எல்லா ஸ்டேட்லையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல மட்டும் கலெக்ட் பண்ணி ஜெனரலைஸ் பண்ணிடுவாங்க. The generalized conclusion is not based on the enumeration of all the units of the population. So it may be near or far away from the fact. ஒரு யூனிட்டுக்கு வேல்யூ எடுத்துட்டு அதை ஜெனரலைஸ் பண்ணி சொல்லும்போது அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நம்ம இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சாம்பிள் டெக்னிக்ஸ் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். இட் இஸ் அடாப்டட் இன் எவ்ரி டே. ஸோ இது ரெகுலராகவே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அரிசி வாங்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த மூட்டை சாக்கில் இருக்கிற மொத்தம் அரிசியை எடுத்து செக் பண்ண மாட்டோம். ஒரு கை நிறைய எடுத்து பார்த்துட்டு ஓகேவா இருக்குன்னு வச்சிருவோம். இந்த சேம் திங் வீட்டில் நம்ம அரிசி சாதம் வடிப்போம். சாதம் வடிக்கும் போது மொத்த சாதமும் எதுக்கான ஒன்றா செக் பண்ண மாட்டோம். சாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்பூன் எடுத்து செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவோம். சேம் another எக்ஸாம்பிள் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அந்த பஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கு எடுத்துருவோம். அந்த பஞ்ச் ஒன்னே ஒன்று எடுக்கல, அது சாம்பிள். மொத்த பஞ்சுன்றது பாப்புலேஷன். இதோட மெரிட்ல வந்து ரெடியூஸ்ட் காஸ்ட். ஏன்னா ஒரு சின்ன பாப்புலேஷன் தான் நம்ம எடுக்க போறோம். ஒரு யூனிட், ஒரு பெரிய வந்து ஒரு சின்ன யூனிட் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால இங்க நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது கிரேட்டர் ஸ்பீடு. சின்ன யூனிட் எடுக்கிறதுனால என்னால ஸ்பீடா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். கிரேட்டர் ஸ்கோப். நமக்கு ஒரு சின்ன டீம் தான் எடுத்து நம்ம செக் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் பெர்ஃபெக்ட்டா அதுக்கான அட்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டா கலெக்ட் பண்ணிக்க முடியும். கிரேட்டர் அக்யூரசி. ஸோ பர்சனலா ஒன்னா போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஃபீல்ட் ஒர்க் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பண்ண முடியும். ஏன்னா வால்யூம் வந்து சின்னது, சாம்பிள்ன்றது சின்ன குரூப். அதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா சாம்பிள் ப்ராப்பர்லி ரெப்ரசென்ட்ஸ் தி பாப்புலேஷன் கேன் ரிவீல் தி வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். சூசிங் a representative is difficult. ஸோ நம்ம சாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ண இதோட டிமெரிட்ஸ் இருக்கு. ஸோ 3 டிமெரிட்ஸ் இருக்குங்க. ஸோ கான்ஷியஸா ஒரு கஸ்டமர் எடுத்து செக் பண்ணி ஒன்னொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம எவ்வளவுதான் ப்ராப்பரா செக் பண்ணாலும் சிலது வந்து பாப்புலேஷனும் இதுவும் சேமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் நம்ம சூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சின்ன யூனிட்ல இருந்து. ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும்தான் ஒரு சின்ன சாம்பிளோட வேல்யூ எடுத்து அதை ஜெனரலைஸ் பண்ண முடியும், பாப்புலேஷனுக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபார் கான்ஷியஸ் கஸ்டமர்ஸ் who buy only a few bulbs, a few glass of tumblers, checking each and every unit is the only method. இங்க கஸ்டமர் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான், ரொம்ப கான்ஷியஸா செக் பண்ற கஸ்டமரா இருந்தா மட்டும்தான் அந்த சின்ன யூனிட் எடுத்து ஒன்னா செக் பண்ணி கரெக்டா எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஹோல் பல்க்ல இருந்து கரெக்டானது எடுக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ சாம்பிள் சர்வே வந்து ரொம்ப சின்ன யூனிட் போது அதை பார்க்கறதும் கஷ்டம், அங்க நமக்கு டேட்டாவும் கம்மியா தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா.
பிரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, அதுக்கு கலெக்ஷன் மெத்தட், ஸோ எப்படிலாம் அந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணலாம்ன்றத ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும், செக் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டாட்ஸ் படிக்கும்போது தியரியும் படிக்கணும், ப்ராப்ளமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ்ல நமக்கு வந்து மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் இருக்கு, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல நான் இங்க வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், இது வந்து நவம்பர் 2021 கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா, இப்படிதான் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருப்பாங்க. இது வந்து நவம்பர் 22 கொஸ்டின் பேப்பர், இதுலயும் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் இங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்கிரைப் தி கலெக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, ஸோ எப்படியெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத இங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தியரியும் நம்ம சேர்த்து படிக்கணும். இப்போ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க பார்க்கலாம் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டான்றது நான் டைரக்டா போய் கலெக்ட் பண்ற டேட்டா பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டான்றது ஏதாவது ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு டேட்டாவை ஏஜென்ட் மூலமா வாங்கிக்கிறது. எனக்கு தெரியாது அது கரெக்டா தப்பா இருக்கா அப்படின்னு தெரியாது, அப்படி கலெக்ட் பண்ணிக்கிறதா செகண்டரி டேட்டா. என்னென்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், பிரைமரி டேட்டா வந்து ஒரிஜினலி கலெக்டட் பை த இன்வெஸ்டிகேட்டர் ஹிம்செல்ஃப். எனக்கு என்ன டேட்டா வேணுமோ நானே நேரடியா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்டரி டேட்டா வந்து இஸ் நாட் ஒரிஜினல், ஏன்னா அது ஏதோ ஒரு ஏஜென்சி வாங்கி யாரோ ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, என்கிட்ட அந்த டேட்டாவை கொடுப்பாங்க. அது ஒரிஜினலா தான் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. செகண்ட் டிஃபரன்ஸ், இப்போ நாமளே போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்க ஒரு கேண்டிடேட்டை நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா வேற ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ இருக்கிறவங்க வந்து கலெக்ட் பண்ணும்போது, அந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, டைம், லேபர், பிளானிங் எல்லாமே தேவைப்படும். பட் செகண்டரி டேட்டால எதுவுமே நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை, ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை நம்ம அப்படியே வாங்காம இருக்கும். ஸோ நோ நீட் ஆஃப் ஸ்பெண்டிங் மச் லேபர், மணி அண்ட் டைம். தேர்ட் டிஃபரன்ஸ், இட் இஸ் சூட்டபிள் டு த எய்ம். எனக்கு என்ன பர்பஸ்க்காக நான் வாங்குறோம், இப்போ எனக்கு ஒரு 50 பேரோட ஹைட் தெரியணும் அப்படின்னா நான் ஹைட் கரெக்டாக நான் வாங்கிப்பேன். ஸோ என்ன எய்ம்காக வாங்குறோமோ, என்ன அப்ஜெக்டிவ்காக வாங்குறோமோ அது கரெக்டாக இருக்கும். பட் இந்த செகண்டரி டேட்டால ஃபர்ஸ்ட் வாங்க ஏஜென்சி அந்த டேட்டா எதுக்காக கலெக்ட் பண்ணாங்கன்னே தெரியாது. நம்ம வேற ஏதாவது கேட்கும்போது, இப்போ எனக்கு இந்த காலேஜ்ல இருக்கிற அந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்களோட வெயிட் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன். அப்போ வந்து அவங்க செகண்டரி டேட்டான்றது என்னன்னா ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் நான் சொன்ன காலேஜ் தான் இல்லை, வேற காலேஜோட டேட்டா கூட நம்ம கிட்ட கொடுக்கலாம். ஸோ அது வந்து எதுக்கோ உங்க பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாங்குவோம். அப்போ அதனால நம்மளோட எய்ம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா தெரியாது. பிரைமரி டேட்டால நோ ஸ்பெஷல் கேர் இஸ் நீடட் ஒய் ப்ரிப்பேரிங், ஏன்னா அது நமக்கு என்ன வேணும்ன்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கேட்க போறோம். ஸோ ஸ்பெஷலாக அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் செகண்டரி டேட்டால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா அதோட சோர்ஸ் என்ன, அது எங்க நம்ம கலெக்ட் பண்ணாங்க, அது எனக்கு தேவைதானா, எனக்கு தேவையான டேட்டா தான் நான் வாங்கிக்கிறேன்னா இப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் அனலைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிரைமரி டேட்டால நான் வாங்கும்போது கரெக்டாக இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். செகண்டரி டேட்டா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா. தியரி படிக்கணும், பட் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும், நீங்க என்ன பாக்ஸ் போட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல இதை எழுதலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. ஸோ 2024-2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் சிலர் வந்து இது எலெக்டிவ் அப்படின்றதுனால சில காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்லையும் சில காலேஜ்ல செகண்ட் இயர்லையும் படிப்பீங்க. இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் வந்து ஃபுல்லாவே நமக்கு தியரி பார்ட் தான், இதெல்லாம் சம்ஸ் கிடையாது. வேற தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட்ல நமக்கு சம்ஸ் அலாங் வித் ப்ராப்ளம் தியரி பார்ட்டும் நமக்கு சேர்ந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லாவே தியரி பார்ட். இப்போ அலைட் மேத்ஸ் 1, 2 படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரியும். இங்க வந்து நமக்கு சம்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. ஸ்டாட்ஸ் 1, ஸ்டாட்ஸ் 2 படிக்கும்போது தியரிட்டிக்கல் பார்ட்டும் படிக்கணும், சம்ஸும் படிக்கணும். நம்ம வந்து ஒரு 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இங்க நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து தியரி பேஸ்ல தான் இருக்கும். இந்த தியரி பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் வந்து பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்க்க போறோம். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தோ இல்ல எழுதி வச்சோ படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன? இப்போ நீங்க வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட நிறைய டேட்டா கேட்பாங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபோன் நம்பர், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்க ஆதார் கார்டு, இந்த மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி எக்ஸல் ஷீட்ல வச்சிருப்பாங்க. எப்போ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து இதுல பார்க்க போறோம். இது பேர் தான் டேட்டா. இந்த டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா நீங்க 12th முடிச்சு காலேஜ் சேரும்போது நம்ம டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருப்போம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா, நம்ம வீட்டில் ஏற்கனவே யார் வந்து படிச்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோமா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோமா, என்ன மீடியம்ல படிச்சிருக்கோம், இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கும். இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணிப்பாங்க. இல்ல மார்க்ஸ் கொடுத்துருப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் மார்க்ஸ் கொடுத்துருப்போம். உங்க கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் மார்க்ஸ் கொடுத்துருப்பீங்க. நம்ம கிட்ட அந்த மார்க் இருக்குமா, என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்மளால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அபவ் ஆவரேஜ், இவங்க பிலோ ஆவரேஜ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதுக்காக தான் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் தி பேசிஸ் ஃபார் எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா கலெக்ட் பண்ற டேட்டா எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி அக்யூரேட், கரெக்டா தான் இருக்கணும். ஒருவேளை நம்மளோட டேட்டா தப்பா இருந்ததுன்னா இன்அக்யூரேட் அண்ட் இன்அடிக்குவேட் டேட்டா, கரெக்டான டேட்டா இல்லாம இருக்கும்போது இட் லீட்ஸ் டு ஃபால்ட்டி அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து தப்பா இருக்கும். இது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்னு பிரைமரி டேட்டா, இன்னொன்னு செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டானா நான் டைரக்டா கலெக்ட் பண்ற ஒரு பர்சனை மீட் பண்ணியோ இல்ல பர்சனோட போன்லயோ பேசி கலெக்ட் பண்ற டேட்டா பிரைமரி டேட்டா. அப்படி இல்ல எங்கேயோ யாரோ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண ஒரு டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் செகண்டரி டேட்டா. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நேரடியா போயிட்டு உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க் என்னன்னு கேட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறது பிரைமரி டேட்டா. அவங்களோட முன்னாடி உள்ள ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற அவங்களோட அனாலிசிஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா மார்க் ஷீட் இல்லாம ஒரு அனாலிசிஸ் ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து நான் மார்க் எடுத்துட்டு வந்தேன்னா அது பேரு செகண்டரி டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு 5 மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு டேட்டா என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்ன, அந்த மெத்தட் கலெக்ட் பண்ற மெத்தட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா போதும். உள்ள இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். இதை நீங்க ரீட் பண்ணிட்டு ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஸோ 5 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ. டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூனா எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அந்த பர்சனை நான் டைரக்டாவே இன்டர்வியூ பண்றேன். ஸோ கீழே வந்து கிளியரா கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட்ல எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த பர்சனை நான் வந்து பர்சனலி மீட் பண்ணி டைரக்டாவே அவங்க கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிப்போம்.
நம்ம இப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரிஜினலா தான் இருக்கும். நம்ம வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். பட் இந்த மெத்தட்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் ஒரு 50 மெம்பர்ஸ் நான் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 50 பேரையும் மீட் பண்றதுக்கு டைம் எனக்கு அதிகமா இருக்கும் அண்ட் மணி வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணும்போது இதுல வந்து இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. பர்சனா ஒரு போய் கூப்பிட்டு கேட்கும்போது அண்ட் ஆனா இங்க இருக்கிறது வந்து எப்போ இது யூஸ் ஆகும்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ நான் வந்து ஒரு டீச்சர் என் கிளாஸ்ல இருக்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் டேட்டா கேட்கணும் போது இட் இஸ் சிம்பிள். முன்னாடி இருப்பாங்க நான் ஈஸியா அவங்க கிட்ட கேட்கலாம் 20 பேருக்கு. ஆனா அதே நான் காலேஜ் ஃபுல்லா இருக்க ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு கேட்கணும் போது இது நமக்கு பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ. செகண்ட் மெத்தட் இப்படியும் நம்ம கலெக்ட் பண்ணலாம், இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. இங்க மீனிங் வந்து அந்த இதுல இருக்க ஓரல் இன்டர்வியூ. ஓரல்னா நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறேன், பட் இன்டைரக்டா கேட்கறேன். ஏன் இன்டைரக்டா கேட்கறேன்னா சில இன்ஃபர்மேஷனை டைரக்டா கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு உன்னோட மார்க் என்னன்னு கேட்டா டைரக்டா சொல்லிடுவாங்க. பட் உனக்கு ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கான்னு கேட்டா இருந்ததுன்னா நம்ம ஃபால்ஸா இல்லன்னு சொல்லிடுவோம். சம்டைம்ஸ் இல்லாம இருக்கலாம், ஜஸ்ட் ஃபார் தி ஃபன் இருக்கு, ஆமா நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளால டைரக்டா கேட்க முடியாது. அப்போ இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூக்கு போயிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்கீங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்பன்னா ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லை ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் நம்மளால டேரக்டா கேட்க முடியாது. அவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லிக்கர் ஷாப்புக்கு போகலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து டேரக்டா இல்லாமல் இன்டேரக்டா நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். பட் இது வந்து இட் மே லீட் டு த ஃபால்ஸ் ரிசல்ட். ஏன்னா சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது ட்ரூ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து இன்டர்வியூ பண்ண சஃபிஷியன்ட் நிறைய பர்சன் இன்டர்வியூ பண்ணும்போது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ அந்த பர்சன் கிட்டயே நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். பட் யார் வச்சுன்னா நானா டேரக்டா போகாம ஒரு லோக்கல் ஏஜென்ட்டையோ இல்ல ஏதாவது ஒரு பர்சனை அனுப்பி, ஸோ ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமா நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போறோம். இப்படி கலெக்ட் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா இதுல இருக்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, இப்போ நம்ம நியூ ஏஜென்சி வந்து கலெக்ட் பண்றாங்கல்ல, இது வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் ரீடர்ஸ், எல்லா இடத்துலையும் நியூஸ் ரீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிவி சேனலுக்கு நமக்கு நியூஸ் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வருவாங்க. அந்த கலெக்ட் பண்ற பர்சன் வந்து லோக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா மணி வந்து அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெயில் கொஸ்டினர் மெத்தட். ஸோ முதல் 3 மெத்தட் பார்த்துருக்கோம், டைரக்ட் இன்டர்வியூ, இன்டைரக்ட் ஓரல், அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் மூலியமா நம்ம வேற யாராவது மூலியமா வாங்குறது. அடுத்தது மெயில் கொஸ்டினர் மெத்தட். மெயில் கொஸ்டினர் மெத்தட் நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பி விட்டுருவோம். கூகுள் ஃபார்மோட ஹெட்டிங்ல என்ன பண்ணிப்போம், இந்த கொஸ்டினர் எதுக்காக, ஸோ ஒரு கொஸ்டினர் அனுப்பும்போது இது என்ன பர்பஸ்க்காக நம்ம கொஸ்டினர் அனுப்புறோம், இதோட எய்ம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன, அது எதுக்காக நான் கலெக்ட் பண்றேன், அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்றதையும் நம்ம மேல வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் நம்ம இல்லைன்னா வந்து ஒரு அடல்ட் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம், கொஸ்டினர் அனுப்புறேன், நான் வந்து கொஸ்டினர் மெயில் அனுப்பும்போது மேல எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி ரிசர்ச் பர்பஸ்க்காக இருக்கலாம், எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி அனுப்பிட்டா ஃபில் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துடும். மற்ற 3 மெத்தடை விட இங்க டைம் வந்து ஈஸியா நமக்கு கம்மியான டைம்ல முடிஞ்சிடும். இது வந்து வேற வேற இடத்துல இருக்க இப்போ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் என்னால அனுப்ப முடியும். இங்கதான் இப்போ சென்னை பேஸ் தான், சென்னை பேஸ் பீப்புள் தான் கலெக்ட் பண்ண முடியும். நான் இருக்கிற அந்த லொக்காலிட்டியில தான் கலெக்ட் பண்ண முடியும் கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் என்னால இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். இது வந்து எக்கனாமிக்கலா வந்து ஈஸி when compared to other methods. ஏன்னா இதுக்காக நம்ம அதிகமாக எதுவும் செலவு பண்ண மாட்டோம், மெயில் தான் அனுப்புவோம். பட் இது எங்க ஃபெயில் ஆகுதுன்னா படிக்காதவங்களுக்கு அனுப்பும்போது the method is of no use if the informants are illiterate. படிக்காதவங்களுக்கு அனுப்பும்போது அவங்களால நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது, கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்றது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல இது ஃபெயில் ஆகுது. அடுத்தது ஷெட்யூல் சென்ட் டு எனுமரேட்டர்ஸ். எனுமரேட்டர்ஸ் அப்படின்னா கணக்கு எடுக்கிறவங்க, யாராவது ஒரு ஏஜென்சி மூலியமாவோ இல்லைன்னா கணக்கு எடுக்கிறவங்க மூலியமாவோ நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறோம். ஒரு பெரிய பர்சன்ஸ், பொலிட்டிக்கல் பர்சன்ஸா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஆண்டர்பிரனரா இருக்கலாம். அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டேரக்டா போயிட்டு அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஷெட்யூல் எடுக்கணும், அவங்களோட ஷெட்யூல் கேட்ட மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு பர்சன் அனுப்பி தான் நம்ம இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனுமரேட்டர்ஸ் போகும்போது நமக்கு இது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும், இந்த பர்சன்ஸ்க்கு பே பண்ணுவோம். ஸோ இதனால இது ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் இந்த மெத்தட் வந்து எங்க நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா இப்போ இன்டர்வியூ பண்ற பர்சன் சம்டைம் இல்லிட்ரேட்டா இருக்கலாம், பட் அவங்க ஒரு பெரிய பொலிட்டிஷியனா இருக்கலாம், பெரிய ஆண்டர்பிரனரா இருக்கலாம். அவங்க கிட்ட நம்மளால ஹேண்ட் ரிட்டன்ல ஃபில் பண்ண முடியும், கொஸ்டின் ரீட் பண்ணி ஹேண்ட் ரிட்டன்ல ஃபில் பண்ணிக்க முடியும். இங்க இது பாசிட்டிவ். இது வந்து ஈஸி. மற்ற மெத்தட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் இல்லிட்ரேட் பீப்புளுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மெத்தட். இந்த 5 மெத்தடும் டைரக்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே நேரடியா ஒரு பர்சன் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றது. டேட்டான்றது இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா 2 விதம் இருக்கு நமக்கு. ஒன்று பப்ளிஷ்டு சோர்சஸ்ல இருந்து இருக்கிறது, அன்பப்ளிஷ்டு சோர்சஸ்ல இருந்து இருக்கிறது. முன்னாடி சொல்லிட்டேன், பிரைமரி டேட்டானா நான் டேரக்டா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு பர்சன் கிட்ட கேட்டோ மெயில் அனுப்பியோ இல்ல ஒரு ஏஜென்ட் அனுப்பியோ வாங்குறது பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டா வேணும், ஆனா வந்து நான் என்னால வந்து யாரையும் போய் கேட்க முடியாது. ஸோ அப்போ ஏற்கனவே யாராவது ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல டேட்டா எடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் செகண்டரி டேட்டா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சுனாமி டைம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சுனாமி இல்ல சைக்ளோன் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது சீஷோர்ல நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அதுக்கான டேட்டா எனக்கு வேணும். ஸோ யாரை போய் கேட்டா இதுக்கான கரெக்டான டேட்டா கிடைக்கும் தெரியாது, யாரையும் நம்ம பர்சனலா இன்டர்வியூ பண்ண முடியாது, பண்ணாலும் தெரியாது. ஸோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே அவங்க டேட்டா எடுத்து வச்சிருப்பாங்க ஆஃபீஸ்ல, ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல இருக்கும், முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இல்ல கார்பரேஷன் ஆஃபீஸ், சென்ட்ரல் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஏதாவது ஒரு செக்டர்ல இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து செகண்டரி டேட்டா. அது 2 விதம், பப்ளிஷ்ட் அண்ட் அன்பப்ளிஷ்ட். இதெல்லாம் பப்ளிஷ்டு சோர்சஸ். பப்ளிஷ்டு சோர்சஸ் என்னன்னா ஏற்கனவே இருக்க பப்ளிகேஷன், யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டா இருக்கலாம். இதுல இருந்து இருக்கிறதெல்லாம் பப்ளிஷ்ட். அது வந்து ஃபிக்ஸ்டு. அப்படி இல்லையா செமி அஃபிஷியல் பப்ளிகேஷன்ஸ் லைக் சிட்டி கார்பரேஷன்ல இருந்தோ, பேங்க்ல இருந்தோ, எல்ஐசில இருந்தோ, இல்ல நியூஸ் பேப்பர்ல இருந்து இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ல டேட்டா கொடுப்பாங்கல்ல அந்த டேட்டாவோ இல்ல பப்ளிஷ்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து எல்லாம் எடுக்கிறது வந்து பப்ளிஷ்டு சோர்சஸ். அன்பப்ளிஷ்டு சோர்சஸ் அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஜெனரல் இப்போ நம்ம ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, ஒரு டேட்டா பேஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா பாதி டாக்குமெண்ட் உண்மையா இருக்கும், பாதி டாக்குமெண்ட் பாதி டேட்டா
ஆர் இன்ஃபர்மேஷன் தப்பா கூட இருக்கும். பட் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இது பேரு அன்பப்ளிஷ்டு டேட்டா. ஏன்னா அந்த டேட்டா ஃபால்ஸா ட்ரூவான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏதோ இன்ஸ்டிடியூஷன் கலெக்ட் பண்ணிருக்கோம், இல்ல ஸ்காலர்ஸ் இல்ல ஏதாவது கம்பெனிஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இது பேரு அன்பப்ளிஷ்டு சோர்சஸ். நெக்ஸ்ட் இந்த செகண்டரி டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு, டேட்டா நம்மளோட பர்பஸ்க்கு கரெக்டா இருக்கா. ஸோ நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் செக் பண்ற மாதிரி இருக்கும், பட் இங்கே இருக்கிற டேட்டா வந்து பிபி பேஷண்ட் தான் இருக்கும். அப்போ வந்து இந்த டேட்டா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அடிக்குவேட்டா இருக்கா, இது போதுமா, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த டேட்டா போதுமான்னு செக் பண்ணிக்கணும். ரிலையபிளான்னு செக் பண்ணிக்கணும். அந்த டேட்டா வந்து ட்ரூ தானா, கரெக்டா தான் வாங்கினாங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இதோட PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.